Okay, so in this video we are going to discuss one interesting problem. So in the problem என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா an aqueous solution of 2% of non-volatile solute exert the pressures of 1.004 bar at the normal boiling point of the solvent. What is the molar mass of the solute வந்து கேட்டுக்கிறாங்க இல்லையா? அப்போ இதில் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் வாலட்டைல் solute அப்படின்னா நமக்கு என்ன மீனிங்? நான் வாலட்டைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எவாபரேட் ஆகாதுன்னு அர்த்தம். ஓகே, நம்ம கேஸ் மாலிகுல்ல அது ஆல்ரெடி எவாபரேஷன் ஸ்டேட்ல தான் இருக்குது, வேப்பர் ஸ்டேட்ல தான் இருக்குது. லிக்விட் மாலிகுல் நமக்கு என்ன ஆகும், சம் அமௌண்ட் ஆஃப் கேஸ் மாலிகுல் அதோட சர்ஃபேஸ் வந்து இருக்கும். அப்போ நான் வாலட்டைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது சாலிட்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சாலிடை வந்து நமக்கு வந்து உள்ள வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு கேஸை லிக்விட்ல டிசால்வ் பண்ணால் நம்ம வந்து ஹென்ரிஸ் லாக்கு போயிடணும். ஒரு லிக்விடை டிசால்வ் பண்ணானா ரவுல்ஸ் லாக்கு வந்து போகணும். ஒரு சாலிடை வந்து நமக்கு வந்து உள்ளே டிசால்வ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம உடனே காலிகட்டி ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வரணும். அப்போ இது வந்து காலிகட்டி ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி வந்திருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இவங்க, அவங்க ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து குறைச்சிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து என்ன நமக்கு காலிகட்டி ப்ராப்பர்ட்டி வரும், ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா, அப்போ ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் பேஸ் பண்ணி தான் இது வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக நம்ம எப்போ எழுதுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கிவன் டேட்டா வந்து நம்ம எழுதணும் இல்லையா, கிவன் டேட்டா. ஸோ அப்போ கிவன் டேட்டா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2% ஆஃப் நான் வாலிட் சொல்யூட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ சொல்யூட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், மாஸ் ஆஃப் சொல்யூட். ஓகே, மாஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சொல்யூட் நமக்கு எப்பவுமே என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து நம்ம கொடுப்போம். அப்போ டபிள்யூ சொல்யூட் வந்து நம்ம வந்து 2ன்னு கொடுப்போம். அப்போ W2 which is equal to நம்ம வந்து 2 கிராம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2% ஆஃப் த நான் வாலிட்டல் சொல்யூட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 2 கிராம் நமக்கு என்ன இருக்குது, சொல்யூட் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்து நமக்கு வந்து என்ன வரும், மாஸ் ஆஃப் சால்வெண்ட். அப்போ சால்வெண்ட் நமக்கு எப்போ என்ன கொடுப்போம், 1 வந்து நம்ம கொடுப்போம். அப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் நம்ம என்ன பண்ணால் W1. அப்போ சால்வெண்ட் வந்து W1. அப்போ W1 எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 98 கிராம் வந்து இருக்கும். 100 கிராம் கிடையாது, 98 கிராம் தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அப்போ இது நமக்கு முடிச்சாச்சு. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்யூட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சால்வெண்ட்னு கொடுத்துருக்காங்கன்னா அக்வா சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அக்வா சொல்யூஷன்னா வாட்டர் வந்து நமக்கு வந்து சால்வெண்ட்னு அர்த்தம் இல்லையா. அப்போ நமக்கு வந்து என்னன்னா மோலார் மாஸ். ஓகே, அப்போ மோலார் மாஸ் ஆஃப் ஓகே மாலிகுலர் மாஸ் ஆர் மோலார் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். அப்போ நமக்கு சால்வெண்ட் என்னது, நமக்கு வந்து வாட்டர். அப்போ மோலார் மாஸ் நம்ம எப்படி போடுவோம் பார்த்தீங்கன்னா எம்னு போடுவோம், சால்வெண்ட்டுக்கு வந்து 1ன்னு இண்டிகேட் பண்ணுவோம். அப்போ மோலார் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் நமக்கு என்னன்னா 18 கிராம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ நமக்கு வந்து 18 கிராம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ அக்வா சொல்யூஷன் சால்வெண்ட் அண்ட் சொல்யூட். அப்போ சொல்யூட்டோட மோலார் மாஸ் தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கேட்டாங்க, மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் தான் என்ன வேணும்னு கேட்டுக்கிறாங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்களா, ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரெஷர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. வேப்பர் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன எழுதிக்கலாம், ப்ரெஷர் வந்து எழுதிக்கலாமா, ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அது சொல்லிட்டு வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ அது நமக்கு என்ன பீன்னு தான் நமக்கு வந்து டினோட் பண்ணுவோம். 1.004 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பாரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்டேட்ல வந்து எப்படி இருக்கும், சொல்லிட்டு வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப். ஓகே, ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப். ஓகே, வாட்டருக்கு வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வந்து வாட்டர் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. அப்போ நார்மலாக நமக்கு என்ன பண்ணால் ரூம் டெம்பரேச்சரில் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து இருக்கும். அப்போ 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா 1.013 பாராக வந்து இருக்கணும். ஏன்னா இங்கே நமக்கு வந்து பாரில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து நம்ம வந்து பார் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இந்த டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க இல்லையா. மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து நமக்கு என்னன்னு கேட்டுக்கிறாங்க, மோலார் மாஸ் ஆஃப் த solute. மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே, ஸோ மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டுருக்காங்க, இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இது நல்லா தெரியுது, ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷரை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு நமக்கு தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணால் அதுக்கான நம்ம ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, நம்ம இதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார்முலா. ஓகே, இதுக்கான ஃபார்முலா நமக்கு வந்து ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் இல்லையா. அப்போ P0 மைனஸ் P டிவைட் பை P0 இதான் ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் விச் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் வந்து X2 வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும் இல்லையா. அப்போ X2 நம்ம எப்படி எழுதலாம், P0 மைனஸ் P டிவைட் பை P0. அப்போ X2 நம்ம எப்படி எழுதலாம், N2 டிவைட் பை N1 ப்ளஸ் வந்து நமக்கு என்ன N2 வந்து நம்ம எழுதலாம். ஓகேவா, அப்போ நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ சொல்யூட்டோட மோல்ஸ் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் 2. அப்போ N2 இல்லையா. அப்போ அந்த N2 என்ன பண்ணால் அது நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி வரும் பார்த்தீங்கன்னா N2 டிவைட் பை N1 வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, சரி கரெக்ட், N2 டிவைட் பை N1 வரும். அப்போ N2 நம்ம எப்படி
எழுதலாம் W2 divided by M2 வந்து எழுதலாம். அப்போ W1 நம்ம இப்படி என்ன எப்படி எழுதலாம் W1 M1 வரும் இல்லையா, அப்போ வந்து M1 divided by W1. ஏன்னா அது நியூமரேட்டருக்கு போகும்போது ரெசிப்ரோக்கலா நமக்கு வந்து மேலே போகும். அப்போ ரிலேட்டிவ் லோயரிங் அப்பர் ப்ரெஷருக்கு நமக்கு என்ன எழுதலாம் P0 minus P divided by P0 which is equal to ஃபைனலாக நமக்கு என்ன ஃபார்முலா எழுதிக்கலாம் W2 into M1 divided by M2 into W1. இதை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து மெமரி பண்ணிட்டாலும் சரி, இல்லை இந்த ஃபார்முலா நீங்கள் டெரைவ் பண்ணாலும் சரி, அது வந்து உங்களோட விஷ். இப்போ நீங்கள் வந்து வேல்யூ வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ P0 வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும் 1.013 வந்து இருக்கும். மைனஸ் P வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.004 வந்து கொடுத்துருக்காங்க டிவைட் பை 1.013. கரெக்டா? அப்போ நமக்கு என்ன W2. அப்போ W2ன்றது என்னது வெயிட் ஆஃப் த சொல்யூட். வெயிட் ஆஃப் த சொல்யூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னது மோலார் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். சால்வெண்ட்டுக்கு என்னது வாட்டர். அப்போ வாட்டருக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 18 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இது நம்ம இதை விட்டுமே இங்கே வந்து W1 வந்து கேட்டுருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் சொல்யூட்டோட மோலார் மாஸ் அதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நீங்கள் கிவன் டேட்டாலேருந்து பார்த்து டக்கு டக்கு நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் 1ன்றது சால்வெண்ட் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் நமக்கு என்ன இருக்குது 98 வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து இங்கேயே நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாமா. அப்போ 1.013லேருந்து 1.004 வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் 0.009 வந்து வரும் இல்லையா. 1.013 மைனஸ் 1.004. அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் நமக்கு இங்கே என்ன வரும்னா 0.009 divided by 1.013 which is equal நமக்கு என்னன்னா 36 வந்து வந்துடும். இங்கே வந்து நமக்கு என்ன M2 into 98 வந்து வரும் இல்லையா. அப்போ நமக்கு இதை நம்ம மைனஸ் பண்ணிடலாமா which is equal to divided by 1.013. அப்போ அங்கே நமக்கு இங்கே வெங்க என்ன வேல்யூ வருதுன்னா 0.0089 வந்து எடுத்துக்கலாம் which is equal to 36 divided by M2 into 98. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் M2 வந்து இங்கே கொண்டு போயிடலாம். M2 வந்து நீங்கள் நியூமரேட்டர் கொண்டு போனீங்க அப்படின்னா அப்போ M2 which is equal to நமக்கு என்ன வரும் 36 divided by 98 into 0.0089 வந்து நீங்கள் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன வரும் 36 divided by 98 into 0.0089 பண்ணால் உங்களுக்கு என்ன வருது 0.8722 வந்து வருது. அப்போ which is equal to 36 divided by 0.8722. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 41 வந்து வருது. இதோட மாலிகுலர் வெயிட் நமக்கு என்ன 41.227 வந்து எடுத்துக்கலாம். 41.27 கிளியரா தெரியுதா இது. இப்போ which is equal to 41.27 கிராம். அப்போ அந்த மோலார் மாஸ் அப்போ அந்த நியூ மாலிகுலோட நியூ சப்ஸ்டன்ஸோட அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 41.27 வந்து வரும். ஸோ இவ்வளோ தான். இங்கே நம்ம என்ன பண்ணோம் ஒரு அசம்ஷன் வந்து எடுத்துருக்கோம் N2 வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே N2ஓட வேல்யூ நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு வந்து பெருசாக நமக்கு வந்து ஒன்றும் சேஞ்சஸ் வந்து வராது. ஆல்மோஸ்ட் இதே வேல்யூ தான் வரும். பெருசாக வந்து நமக்கு வந்து வேல்யூ நமக்கு சேஞ்சஸ் வராது. அப்போ நம்ம வந்து ஒரு காம்ப்ளிகேஷனை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் இந்த N2 வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதனால் நமக்கு வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இங்கே N2 நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் என்ன வரும் N2க்கு என்னதுன்னா நான் மோல்ஸ் இல்லையா. அப்போ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு அப்போ நமக்கு வந்து கிவன் மாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னே நமக்கு வந்து தெரியாது இல்லையா. மோலார் மாஸ் வந்து நம்ம வந்து போடணும். மோலார் மாஸ் நம்ம இங்கே தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் வந்து கொடுக்கும். அதை நான் ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அகைன் சொல்லியிருப்பேன். எப்பவுமே சால்வெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சொல்யூட்டோட மோல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாலிடை வந்து நீங்கள் லிக்விடில் டிசால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் அகைன் நான் சொல்லிட்டே இருக்கிறதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா. அது வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால நமக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆகாது.